ஒருவேளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த 4 மிஸ்டேக்கை கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். I did this 4 big mistakes in my English fluency journey, even though I was good at writing, reading, and even thinking in English. I couldn't speak English fluently because of these mistakes. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷாமி குளோரியா, என்னோட நேட்டிவ் தென்காசி. இந்த சேனல் ஸ்பெஷலாக தமிழர்களுக்காக இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற சேனல். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தட்லாம் செம்மப்பா சூப்பர் அப்படின்னு சொல்கிற மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ட்ரை பண்ண பிறகும் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஷadowing டெக்னிக், mirror talk, pretend talk, ஸ்பீக்கிங் ஆன் ரேண்டம் டாபிக்ஸ். கிராமர் படிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறேன். வொக்காபுலரியை மாஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டு போட்டு எழுதி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இடையிலே ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் என்னால் நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னால் வர முடியல. ஸோ ஒரு நாள் உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஓகே இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த குறிப்பிட்ட சில மிஸ்டேக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ளூவன்சி கிடைச்சது. நான் குவிட் பண்ண அந்த 4 திங்ஸ் அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். The first and foremost is low grammar mode activated. கிராமரில் கரெக்டாக இருக்கணும். பேசும்போது கிராமர் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. கிராமர் கரெக்டாக இருக்கணும்னு ரொம்ப காஷியஸாக இருக்கிறதுலையே நம்ம ஃப்ளூவன்சியை விட்டுருவோம். இதில் வேற இங்கிலீஷில் பேசி ஏதாவது ஒரு கிராமர் மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 days அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சம்டைம் நம்ம தமிழ் பேசும்போதே வேகமாக பேசும்போது ஏதாவது வாய் வளரிடுவோம், ஏதாவது தப்பாக பேசிடுவோம். அதுக்கப்புறம் தப்பாக பேசிட்டோம் இது கிடையாதுன்ட்டு மாற்றி பேசுவோம். ஸோ நம்மளே நம்ம லாங்குவேஜில் மிஸ்டேக் விடுற மாதிரி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் அவங்க இங்கிலீஷ் பேசும்போதும் மிஸ்டேக் விடுவாங்க. அது ஒரு நார்மலான விஷயம். அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இல்லை பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேசுகிறதுக்கு தயக்கப்படுவோம். ஸோ கிராமர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கிராமர் டாபிக்ஸ், இந்த பேசிக் கிராமர் டாபிக்ஸ் என்னெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிராமர் டாபிக்ஸ் எதுவோ அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு பேச ஆரம்பித்தாலே நல்லா பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த கொஞ்சம் கிராமர் டாபிக்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கிராமர் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், நம்ம பேசிக் கான்வர்சேஷனை அழகாக பேசிடலாம். The second one is, if it's important, I'll find a way. No timeனு சொல்ல மாட்டேன், no excuses at all. இது இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டேன் அப்படின்னா அதில் எக்ஸ்பர்ட்டாக எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். that's it. நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில சமயம் யோசிப்போம், என்னடா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே, என்ன மெத்தட்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னத்தை படித்து என்னத்தை வர ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி உங்களுக்கு தோணி இருக்குதா? அதே மாதிரி எனக்கு தோணி இருக்குது. அந்த ஒரு தாட்டே சம்டைம் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம லேர்ன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிடும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டு நம்மளுக்கு அதில் ரிசல்ட் இல்லை அப்படின்னோடனே ரொம்ப டீமோட்டிவேட் ஆகிடும். அப்படி ஆகாமல் இது எனக்கு இம்பார்ட்டண்ட்டா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்பேன், இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை செட் பண்ணி அதை சப்கான்ஷியஸில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிவிங் அப் அப்படிங்கிற மைண்டே வராது நம்மளுக்கு. The third one is not my audience, not my problem. நீங்கள் காலேஜ் இல்லைன்னா ஸ்கூலில் படிக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பேசுங்கன்னு அடிக்கடி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி விடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நம்மளோட நேட்டிவ் பீப்புள் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஹெசிடேஷன் இருக்க தான் செய்யும். அப்படியே நாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலும் வந்துட்டான் சீன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம், சும்மா எந்த நேரமும் ஒன்று கரெக்ட் பண்ணுறேன்னு எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற கூட்டம், பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, கிண்டல் அடிக்கணுங்கிறதுக்காகவே கிண்டல் அடிக்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்டவங்க மத்தியில் எப்படா பேசுறது அப்படின்னு நம்மள்கிட்டே கொஸ்டின் கேட்குற நம்மளோட மைண்ட் ஒரு பக்கம். அவங்களோட சேஞ்சை அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ப்ராப்ளம் தான், அவங்களோட ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் என்னை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, என்ன கிண்டல் அடித்தாலும் சரி, நான் பேசுறது பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க. The fourth one is ready, set, speak. இந்த லாஸ்ட் ஒன்று தான் நான் கண்டுபிடிச்ச சீக்ரெட். என்ன அப்படின்னா ஸ்பீக், பேச ஸ்டார்ட் பண்ணுங்க.
நான் பேசுறதுக்கு மத்தவங்க பேசினா தான் பேசுவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது, நெறைய எக்ஸ்கியூசஸ் சொல்றது, மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்ட பத்தி கவலைப்படுறது, கிராமர் மிஸ்டேக் விட்டுருவேன் அப்படின்னு கவலைப்படுறது. இந்த மாரி எல்லா மிஸ்டேக்ஸையும், இந்த மாரி எல்லா எக்ஸ்கியூஸஸையும் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு, கொஞ்சம் சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிருந்தா, சீக்கிரம் ஃப்ளூவன்சி அச்சீவ் பண்ணியிருப்பேன். நம்ம நெனைக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் படிப்போம், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இத மாஸ்டர் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆவோம் இந்த டாபிக்ல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு நெனைக்கிறது தான். ஆனா, என்ன மிஸ்டேக் விட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிங்க. பிகாஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸ்ல எல்லா பார்ட்ஸையும் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃப்ளூவன்சி அச்சீவ் பண்றது நிச்சயம். உங்கள அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். இங்கிலீஷ் பேசும் தமிழச்சு